மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள 2024ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய சிறப்பம்சங்கள். புதிய வருமான வரி திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நிலையான கழிவு, அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி திட்டத்தில் 3 லட்சம் வரை சம்பளம் பெற்றால் வரி இல்லை. 3 முதல் 7 லட்சம் வரை 5% வரி, 7 முதல் 10 லட்சம் வரை 10% வரி, 10 முதல் 12 லட்சம் வரையில் 15% வரி, 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 20% வரியும், 15 லட்சத்திற்கு மேல் சம்பளம் பெற்றால் 30% வரியும் விதிக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம். விவசாய துறையில் டிஜிட்டல் புரட்சி செய்ய அனைத்து கட்டமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 32 தோட்டக்கலைகளில் 109 வகையான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் செய்யப்படுவதாகவும், தானிய மற்றும் எண்ணெய் வித்துக்களில் உற்பத்தி சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விவசாயத்துறைக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகள் மற்றும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 1 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் கடன் தொகையின் உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.